மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் அதிதீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில மணித்துளிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் தொடங்க இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 570 காளைகள், அதை பிடிக்க 596 காளையர்கள் களை கட்டி இருக்கு. இன்று 8 மணிக்கு தொடங்குறதா சொல்லப்பட்ட இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற்றிருக்கு. இதனால் வரைக்கும் இல்லாத சிறப்பம்சமா 1 மணி நேரம் நீட்டிச்சிருக்காங்க. அதிக காளைகள் அடக்குங்க, அதிகமான பரிசுகள் அள்ளிட்டு போங்கன்னு தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய இந்த கலாச்சார பண்பாட்டு கோலாகல கொண்டாட்ட திருவிழா இன்னும் சில மணி துளிகளில் தொடங்குவதற்கு வீரத்தையும் விவேகத்தையும் இந்த மண்ணிலே காட்டி இந்த அவனியாபுரம் மண்ணிற்கு பெருமை சாட்டுமாறு விழா குழுவின் சார்பாக அன்புடன் பணிந்து வேண்டுகின்றோம். அன்பர்களே, நண்பர்களே, ஜல்லிக்கட்டு சொந்தங்களே, தயவு செய்து மாட்டினுடைய வாளை பிடித்து விடாதீர்கள். இங்கே இந்த ஜல்லிக்கட்டினை கண்காணிக்க அப்சர்வேட்டர் வந்திருக்கிறார் மற்றும் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பது விழா குழுவினுடைய பணிவான அன்பான வேண்டுகோள். தயவு செய்து கொம்ப பிடிக்க வேணா, 3 தவுக்கு நின்றா தான் பரிசு. அதே போல போக்கு மாடுனா அந்த பச்சை துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் போனோம். இடையில விலகுனா நாங்க பொறுப்பு இல்லை, கட்டுனது அங்க கட்டிட்டாங்க, அதுதான் தீர்ப்பு. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது, அவங்க விழா கமிட்டியார் என்ன சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. திரும்ப மாற்றி அமைக்கிறதுக்கு வழிவகைகள் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து பச்சை துண்டு வரைக்கும் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹலோ, வீரர்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் களத்தில் இருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் வந்த பிறகு சரியாக 8 மணிக்கு பிறகு இன்னும் சில மணி துளிகளில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கிவிடும். களத்தில் பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள், களத்தில் குவிந்திருக்கிறார்கள். நாமும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த பல கெடுபிடிகளுக்கு இடையில்தான் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்குகிறது. பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. போட்டியை முறையாக நடத்தி முடிக்க வேண்டும். காளைக்கும் காளையர்களுக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் இந்த போட்டி நடைபெற்று முடிய வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழ் நெஞ்சங்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு விதிமுறை திட்டமிடல்கள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த போட்டி இன்னும் சில மணி துளிகள் ரொம்ப தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க சார். களத்தில் நம்ம செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின், வணக்கம் ஸ்டாலின். இன்னும் சில மணி துளிகளில் போட்டி தொடங்கிடலாம் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு. நம்ம இதற்கெல்லாம் போவதற்கு முன்பாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டோட வரலாறை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. தென் மாவட்டங்கள்ல மதுரையை பொறுத்த வரைக்கும் அவனியாபுரம் தொடக்க புள்ளி, அதன் பிறகுதான் தொடர் புள்ளியா மற்ற இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடக்கும். இதோட வரலாறை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஒற்றுமையா இருக்கணும். அதாவது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஒரு பிரசித்தி ஜல்லிக்கட்டு என்பது அனைவரும் அந்த ஜல்லிக்கட்டினுடைய துவக்கமாக மதுரை அவனியாபுரத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கலை ஜல்லிக்கட்டாக பார்க்கப்படுகிறது. மதுரையை பொறுத்த மட்டும் மதுரையை முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அவனியாபுரத்தில் தான் ஜல்லிக்கட்டு துவங்கும். அதன் பின்பாகத்தான் பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒரு தரப்பினர் மற்றும் நடத்துவதாக கூறி மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இரு தரப்பினரும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை தொடர்ந்து இரு தரப்பையும் சமரசம் செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நீதிபதியானவர் ஒரு பொதுவான ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் என்கிறவருடைய தலைமையில் 4 வழக்கறிஞர்களை கொண்ட 16 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் அனைத்து தரப்பினரை சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருந்தனர். அதன் அடிப்படையில் அந்த குழுவினர் இந்த விழா ஏற்பாடுகளை மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதுவரை கோவில் வழிபாடாகவே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இந்த முறை முதல் மரியாதை, பரிவட்டம், கோவில் காலை அவிழ்த்து விடுதல் உள்ளிட்ட எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லாமல் முதல் முறையாக வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாயக்கூடிய அந்த நிகழ்வு மட்டும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக 8 மணிக்கு போட்டி துவங்குவதற்கான ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி ராகவன் தலைமையிலான பிரிவினர் துவங்கியிருக்கிறார்கள். தற்போது அந்த இருந்தாலும் கூட வழக்கமான நடைமுறையை செயல்பட வேண்டும் என்பதற்காக ஊர் கிராமத்தினர் சார்பாக அருகில் இருக்கக்கூடிய பாப்பாகுடி என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அங்கு கோவில் காலைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு அவங்க வழக்கமான நடைமுறைகள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் அவை இந்த முறை வாடிவாசலில் நடைபெறவில்லை, தனியாக ஒரு இடத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. தற்போது கோவில் காலை அங்கு அவிழ்த்து விடப்பட்டதாக இங்கே தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி வந்திருக்கிறார். உடன் மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் தேவாசீர்வாதம் வந்திருக்கிறார்.
அவர்கள் அனைவருமே தற்போது அந்த விழா மேடைக்கு ஏறி இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நடராஜனும் அந்த விழா மேடைக்கு வந்திருக்கிறார். அவரும் இந்த விழாவை துவக்குவதற்காக மாடுபிடி வீரர்களிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உறுதிமொழி எடுத்த பின்பாக முதலாவதாக வழக்கமாக கோவில் காலை அவிழ்த்து விடப்படும். இந்த முறை கோவில் காலை அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதல் காலை அதாவது டோக்கன் முறையில் விடப்படுகிறது. இந்த டோக்கன் முறையில் முதலில் அவிழ்த்து விடப்படக்கூடிய அந்த காளையானது உள்ளே முதலில் சீரிப்பாய இருக்கிறது. அதற்கான பரிசு பொருட்களும் தற்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கின்றன. இது வந்து இந்த முறை கோவில் காலை முதலில் அவிழ்த்து விடப்படாது, அதாவது வழிபாட்டு உடைய ஒரு அங்கமாக முதலில் கோவில் காலை அப்படிங்கிறது அவிழ்த்து விடப்படும். அதன் பிறகு மற்ற காளைகள் என போட்டிங்கிறது நடக்கும். இப்ப முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு போட்டியா மட்டும்தான் இங்க நடக்குதா? அது கண்டிப்பா இந்த முறை வந்து முழுக்க அது விளையாட்டு போட்டியாக மட்டுமே நடக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கோவில் கலைகள் உள்ளிட்ட அந்த ஐதீகங்கள் எதுவுமே இந்த முறை பின்பற்ற போவதில்லை. ஏனென்றால் இது உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி நடைபெறக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவனியாபுரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறப் போவதில்லை. அங்கு விழா கமிட்டியோ நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் அடிப்படையில் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கு வழக்கமான நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட போகிறது. இந்த முறையை பொறுத்தளவு அவனியாபுரத்தை பொறுத்தளவு அரசு தரப்பில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு நடைபெறக்கூடிய காரணத்தினால் வரிசையாக நேர்த்தியாக அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டு எந்த ஒரு தள்ளுமுள்ளி ஈடுபாடுகள் இல்லாமல் காலையிலேயே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வரிசையை பார்க்க முடிந்தது. இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமுறை. இது மாடுபிடி வீரர்களுக்கும் சரி, காளை வளர்ப்பவர்களுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சியா ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் இது போன்ற ஒரு நடைமுறையை பிற பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். கமிட்டியினுடைய தலைவர் இல்லாமல் வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த வரிசை வருவதால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஈடுபாடுகள் இல்லாமல் வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இன்னும் சற்று நேரத்தில் காலை அவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் அவனியாபுரத்தில் மதுரையினுடைய இந்த புத்தாண்டினுடைய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்றால் அதில் வழங்கப்படக்கூடிய பரிசு பொருட்கள் தான் சுவாரஸ்யத்தின் உச்சம். அப்படி என்ன வகையான சுவாரஸ்யமான பரிசு பொருட்கள் இன்னைக்கு வழங்க போறாங்க? கண்டிப்பா, அதாவது ஒவ்வொரு முறையும் மதுரையில் நடக்கும் பொழுது கார்ல இருந்து பைக், புல்லட் ஏகமான பரிசுகள், தங்க காசுகள் இவையெல்லாம் பரிசுகள் வழங்கப்படுவது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த முறை அவனியாபுரத்தை பொறுத்த மட்டிலும் விழா குழுவினர் யார் என்பதை தீர்மானிப்பதே கடைசி போன வாரத்தில் தான் அது முடிவாகி இருக்கிறது. எனவே அந்த மற்ற விஷயங்கள், இந்த பரிசு பொருட்கள் வாங்குவது, நன்கொடை வாங்குவது உள்ளிட்டவற்றெல்லாம் கராரான நடவடிக்கைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக ஒரு நன்கொடை நீங்கள் ₹1 கொடுக்க வேண்டும் என்றால் கூட சம்பந்தப்பட்ட அந்த கமிட்டியினுடைய வங்கி கணக்கில் தான் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த முறை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாக பரிசு பொருட்கள் அவனியாபுரத்தில் மிக 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 குறைந்த அளவில் தான் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பெயர் சொல்லும் அளவிலான பெரிய அளவிலான பரிசு தொகைகள் எதுவும் வந்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை. கடைசி நேரத்தில் வழக்கமாக தங்களுடைய அந்த பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழங்கக்கூடியவர்கள் தான் அந்த பரிசுகளை வழங்கியிருக்கிறார்கள். நாம் பார்த்த வகையில் அதிகாலையில் எல்லாம் அந்த மேடையின் அருகே பரிசு பொருட்கள் வழக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறையில் காலை 7 மணி வரையிலே அங்கே பரிசு பொருட்கள் வந்து சேரவில்லை. தற்பொழுதுதான் ஆட்டோக்களில் அந்த பரிசுகளை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இப்பொழுது பார்க்கும் முடியும் பெரிய அளவிலான பரிசுகள் இல்லை என்றாலும் கூட தங்கக்காசு, வெள்ளிக்காசு போன்ற பரிசுகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எப்படி வழங்க இதற்கு முன்பாக கமிட்டியினர் வழங்குவார்கள். ஆனால் இந்த முறை அதை அந்த நீதிபதி ராகவன் வழங்குகிறாரா அல்லது மாவட்ட நிர்வாக சார்பில் ஆட்சியர் வழங்குகிறாரா என்பதை இன்னும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த முறை பார்த்தோம், கார் போன்ற உயர் ரக அளவிலான பரிசு பொருட்கள்லாம் கூட வழங்கினாங்க. இந்த முறை அந்த சுவாரஸ்யன்றது குறைந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமா போட்டியோட தன்மையில எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்துன்றதை பார்க்கலாம். நான் காட்சிகளை பார்க்க முடியுது. கொடியசை தொடங்கி வைக்கிறாங்களோ அப்படின்னு. இன்னும் சற்று சில மணித்துளிகள்ல அந்த போட்டியானது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து விட்டனர். மாவட்ட ஆட்சியர் நடராஜன் கொடியசைத்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து விட்டார். உடன் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழுவினரும் இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வீரர்கள் தயாராகிவிட்டார்கள். காளைகள் அவிழ்த்து விடப்பட தயாராக இருக்கின்றன. முதல் காளை எந்த ஊர் காளை எப்படி சீறி பாய போகிறது பார்த்து கொண்டீர்கள். நாம பார்க்கலாம். சாமி மாடு இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் மாடு ஐயா. மாடு வைக்கலாமுங்க சார்? சந்தோஷமா. மாடு வருங்கப்பா. ஒரு மாடு வருங்க. உள்ள மாடு உள்ள வருங்கண்ணே தம்பி. ஆவணவரம் மகன் சோர்வர் தம்பி. நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி சேர்வர் அழகு சாமி மாடுங்க. ஒரு அண்டா அண்டா
சூப்பரா. ஏய் ஆவணி வர ஆரம்பத்தில் அலம்புது ஒரு அண்டா தொட்டுப்பார் அதர ஆரம்பிச்சிருச்சு. தை பிறந்த உடனே ஆவணி வரந்தா ஓப்பனிங் டெண்டுல்கர் மாதிரி வச்சுக்க. ஓப்பனிங்க ஆவணி வரந்தேன் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆஹா தொட்டுப்பார் ஒரு ஆள் அச்சடா ஆடடா சூப்பர் சூப்பர் சூப்பர். பேசாம பாருங்க. மாடு பிடிவட்டது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியாளர்களும் கார்பரேஷன் ஆணையாளர்களும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இருந்து முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சூப்பர் தம்பி பவுடர் போட்டு வந்தீங்கன்னா ஒரு நபர் தான் மாட்டை பிடிக்க வேண்டும். எல்லை கோடு வரை செல்ல வேண்டும். 3 சுத்துக்கள் சுற்றினால்தான் நீங்கள் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுவீர்கள். மாட்டுக்காரன் கயிறு போட்டு கூட்டிப்பாங்கப்பா. அடுத்து மாடு விடணும். எடுத்தோடனே லேட் ஆயிட்டு இருக்கு. மாட்டுக்காரங்க எங்கப்பா வர சொல்லுங்க. கோபி மாடுங்க. எஸ்ஆர் கோபி மாடு ஆவணியாபுரம். தம்பி மாட்டை விடுங்க நண்பா. இங்க இருங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொன்னாங்க அதிகாரி நம்மள சங்கடப்படுவாங்க. நீங்க பேசாம இருக்கீங்க. மாடு விறுவிறுன்னு போகணும்பா. அந்த மாட்டுக்காரங்க யாருங்கப்பா? பத்தி விடுங்க சேர்ந்து போயிடும். மாட்டுக்காரங்க வந்து மாட்டை பிடிச்சிட்டு போங்கப்பா. சார் இன்னொரு மாடு அவுத்தா சேர்ந்து போயிடும். தம்பி மாட்டை வெளியேத்துங்க நண்பா ஒத்துழைப்பு கொடுங்க. மாடு கொண்டு வருவர்கள் 2 பேர் 3 பேர் மட்டும்தான் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதிகமான நபர்கள் உள்ளே சென்றால் மாடு வருவதற்கு லேட்டா என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி பவுடர் போட்டா பரிசு இதோட கடைசி வாணி. ஒரு சின்ன அண்டாப்பா. ஒரு அண்டா மாடு வெற்றி விட்டு சேர்ந்து போயிரு சாமி. ஐயா சாமி போப்பா. ஐயாடா போக மாட்டேங்குது. ஒரு மாட்டுக்கு 2 பேர் தான் டோக்கனை வாங்கப்பா. மாட்டின் கொம்பையோ வாழையோ பிடிக்க கவனமா இருங்கப்பா. மாடு திரும்பி வந்துட்டு இருக்கு. கவனமா இருங்க தம்பி. வீரர்கள் திரும்பி வந்துட்டு இருக்கு. எச்சரிக்கை இருங்க. மாடுபிடி வீரர்கள் மாடு போயிருப்பா. ஆவணியாபுரம் பழனிக்குமார் மாடு. மாட்டின் கொம்பையோ வாழையோ பிடித்து தூரப்படுத்த கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாடுபிடி வீரர்கள் சின்ன அண்டா மாட்டின் கொம்பை பிடிக்கூடாதுப்பா. மாடு வெற்றி பெற்றது. மாட்டின் கொம்பை பிடித்தால் தங்களது அந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் சொல்லிட்டு வாங்க தம்பி. மாணிக்க முருகன் மாடுங்க. ஆவணியாபுரம் மாணிக்க முருகன் மாடு. தம்பி வேற எதுகளை நான் சேர்த்து சொல்ல முடியாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க வருத்தப்படாங்க. உங்க போஸ்டிங் எல்லாம் சொல்ல முடியாது. ஆவணியாபுரம் மாணிக்க முருகன் மாடு. மரமாடு வருதியா தொட்டுப்பார். ஒரு சின்ன அண்டா ஒரே ஆள் தான் தொடரணும். 2 பேர். தம்பி நீங்க விளையாடுறதுக்கு டைம் இல்ல. ஒரு நிமிஷம் தொட்டுப்பார். மாணிக்க முருகன் மாடு ஆவணியாபுரத்துக்கால. ஆஹா அருமை ஒரே ஆள். சூப்பரா. மாடு பிடி மாடு. ஆவணியாபுரம் குட்டையனார் மகன் சிவா மாடு. நல்லா பாரு. சரி ஒரு நிமிஷம். ஒரு கிஃப்ட் பேக். ஒரு ஆளு தான் பிடிக்கணும் மாட்டை. மாடு வெற்றி பெற்றது. ஒரு ஆளு தான் பிடிக்கணும். அதை வாங்கிப்பா. கிஃப்ட் பேக் வாங்கிப்பா. மாட்டை 2 பேரு 3 பேர்லாம் பிடிக்க கூடாது. ஒரு நபர் தான் ஒரு மாட்டை பிடிக்கணும். அந்த பிடிச்ச 15 பேருக்கு நன்றி. ஆவணியாபுரம் திரு என்ற ஆத்தா மாடு. ஆத்தா மாடு பெத்ததாய் மாடுறா சாமி. பார்த்து பிடிங்க. ஒரு கிஃப்ட் பேக். பெத்ததாய்க்கு ஒரு கிஃப்ட் பேக். திரு என்ற ஆத்தா மாடு ஆவணியாபுரத்துக்கால. அச்சடா பேக்க கொடுத்துடியா. பணத்தை போட்டு வச்சுக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவேட்டை ஐயனார் கோட்டை கருப்புசாமி மாடு. ஒரு சின்ன அண்டா டக்குன்னு எடுத்துக்கணே. டக்குன்னு சடலா இருக்கணும். தொட்டுப்பார். ஆடே காப்பா. 2 பேர் 3 பேர்லாம் பிடிக்க கூடாது. பொங்கல் வாழ்த்துக்கள். மாடு பிடி மாடு இல்ல. கமிட்டியை சேரும் சார். மாடு பிடி மாடு கமிட்டியை சேரும். பரிசு முடிஞ்சு போச்சு. கோச்சுக்கிறாங்க சார். 3 பேர்லாம் பிடிக்க கூடாதுப்பா. 3 பேர் 4 பேர்லாம் பிடிச்சா கமிட்டி பரிசு. ஜெயராமன் கொஞ்சம் மைக்ல பேசுற நிப்பாட்டுங்க. சரவணன் யாரு சார்? சொல்லுங்க சார். மைக்ல பேசுற நிப்பாட்டுங்க. சரவணன் மட்டும் தான் மைக்ல பேசணும். சரி சார். சரவணன் யாரு? நான் தான். நீங்க மட்டும் பேசுங்க. வேற யாரோடைய மைக் இருக்கு? இல்ல யார்கிட்ட இல்ல சார். நீங்க ஒருத்தர் மட்டும் பேசுங்க.
ஆவணியாபுரம் ஜெயராமன் ஐயனார் மாடு ஒரு சின்ன அண்டா. ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர், உள்ள கால வாரியா, தொட்டுப்பா, கை வச்சுப்பா. டேய் அருமை 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 அருமை, மாடு பிடி மாடு, அந்த வீரனை தூக்குடா, சிங்கம்டா, தமிழனுக்கே இருக்கிற அப்படாது. ஆவணியாபுரம் நாட்டாமை சாரி ஆரம் முருகேசன் மாடுங்க, ஒரு கிஃப்ட் பேக்கு, சாரி ஒரு பேக்கு. தம்பி அந்த அந்த பசங்க வாங்கினீங்க சார், இந்த அவங்கள மட்டும் விடுங்க சார், உங்களுக்கு ஹெல்ப்புக்காக ஒரு பேக்கு. ஆவணியாபுரம் நாட்டாமை ஆரம் முருகேசன் மாடு ஒரே ஆளு ஒரு பேக்கு, தொட்டு பாருங்க. ஒரே ஆள் தான் நண்பா தொடணும், திமிழ நல்லா கட்டணும், கொம்பை பிடிக்க கூடாது, வாழை பிடிக்க கூடாது, காலை கிட்டி விடக்கூடாது, கழுத்தை பின்னக்கூடாது. பின்னா உங்களை வெளியே தூக்கி போட்டுருவாங்க, கோச்சுக்கிறாங்க. தொட்டுப்பார் ஒரே ஆளு, நேரம் இல்ல, மாட்டை பத்துங்க போட்டோம். ஆவணியாபுரம் ஆரம் முருகேசன் பாருங்க, ஒரே ஆள் பிடிங்க நண்பா, ஒரே ஆளு, கொம்பை பிடிக்க கூடாது. சார் அதிகாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. கொம்பை பிடிக்காதீங்க, அதிகாரி சொல்றதுதான் நமக்கு தோணும். ஒரே ஆளு, ஒரே ஆள் பிடிங்க நண்பா. ஆரம் முருகேசன் மாடு, ஆஹா சூப்பர் சூப்பர் அருமை. டேய் தம்பி ஒரு ஆள் பிடிச்சாலும் விட்டுறா, அவ இப்ப இன்னைக்கு தான் கொஞ்ச நாளைக்கு பின்னால பிடிச்சிருப்பான் போட்டு, பாவம். விட்டாத 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 விட்டாத, பேசிக்கிட்டு இருக்கும் விட்டாத. மாடு பிடி மாடு, வா அந்த வீரனை குடியா, அந்த வீரன் பரிசு குடியா. ஆவணியாபுரம் மேலத்தெருவு பி சரவணன் முத்துமீனா மாடு ஒரு பேக்கு, ஒரு பேக்கு. தம்பி ஒருத்த பிடிச்சா இன்னொரு ஆள் தொந்தரவு பண்ணாங்க, தயவுசு தொந்தரவு பண்ணாங்க. ஒரு பேக்கு, அச்சடா ஆட்டா ஆட்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் காப்பா காப்பா நொறுக்கி பிடிச்சாப்பா, சூப்பர். தம்பி ஒருத்த பிடிச்சா ஒரு ஆள் தொந்தரவு பண்ணாங்க நண்பா, ஒரே ஆள் போட்டும். ஆவணியாபுரம் கோடாங்கி அழகர் மாடு சூப்பர் மாடு, அண்டா அண்டா. அண்ணே 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 ஒரு அண்டா. ஆவணியாபுரம் கோடாங்கி அழகர் மாடு, தொட்டுப்பார் நண்பா, திரும்ப சொல்றேன், ஒரே ஆள் பிடிங்க, தொந்தரவு பண்ணாங்க. அருமை அருமை அருமை, மாடு ஜெயிச்சிருச்சு. மாட்டுக்கார் கூட்டு மதுரை ஆதித்யா போஸ் மாடுங்க, ஒரு பேக்கு, ஒரு பேக்கு, ஒரு பேக்கு நண்பா, ஒரே ஆள் பிடிங்க, ரெண்டு பேர் பிடிக்காங்க. தம்பி மாட்டுக்காரர் பின்னால போயிரு, தள்ளி போயிரு தம்பி, மாட்டுக்காரர் பின்னால தள்ளி போங்க தம்பி, மெதுவா ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா எடுங்க, மன்னிச்சுக்குங்க, எடுத்துட்டு வந்துருச்சு. ரெண்டு பேரும் பிடிக்கிறீங்க, ஆச்சடா ஆச்சடா சூப்பர். ஆதித்யா போஸ் மாடு சூப்பர், நம்பர் 1. மாடு ஜெயிச்சிருச்சா, கொடுத்து விடு, மாடு ஜெயிச்சிருச்சு. ஆடே கப்பா கப்பா, ஆவணியாபுரமே அதர்தப்பா. ஆவணியாபுரம் முத்தையா மாடு, ஆவணியாபுரம் முத்தையா மாடு கோச்சுக்கிறாங்க. உங்க பதவிகளை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தயவு செய்து கோச்சுக்கிறாங்க. அவருக்கு எதுவும் இன்ஜுரி இல்ல. போஸ் முத்தையா மாடு ஒரு கிஃப்ட் பேக்கு, சூப்பர் சூப்பர். மாடு ஜெயிச்சிருச்சு, பட்டை கழிச்சு, அதை வாங்கிக்கங்க. சிவகங்கை மாவட்டம் மேலை கரசல் குளம் சீதா மாடுங்க, ஒரு பேக்கு பேக்கு, நண்டு பிராண்டு வழங்கும் ஒரு பேக்கு நண்பா, ஒரே ஆள் பிடிங்க நண்பா. தம்பி தண்ணியா கொஞ்சம் நாங்க அங்க அங்கே குடிச்சிட்டு வரலாம், அவனை குடிக்கலாம். போங்க தண்ணி, நானே தண்ணி இல்லாம இருக்கிறேன். அப்பனுக்கே அரை கோமணமா இவன் என்ன இழுத்து போத்துறா மகனேட்டான. ஒரு ஒரு பேக்கு, ஒரு பேக்கு நண்பா. நண்பா சண்டை போடாதீங்க, அதிகாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க நண்பா. அதிகாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செய்து நீங்க ஒத்துழைப்பா வேற. ஒரு மணி நேரம், 1 மணி நேரம். மாட்டை வெளியேத்து நண்பா, மாட்டை வெளியேத்துங்க. ஏய் தம்பி சும்மா தம்பி, மாட்டை வெளியேத்துங்க நண்பா. அதை எந்த காலத்தையும் வழி விட மாட்டான், வருஷம் பூரா பாக்குறீங்க மஞ்சருக்கு, அதை எப்படி வழி விடுவேன்? சிவகங்கை மாவட்டம் மேல கரிசல் குளம் கீதா மாடு, ஒரே ஆள் தான் பிடிக்கணும், ஒரு கிஃப்ட் பேக்கு நண்பா, ஒரு ஆள் பிடிங்க. ஐயா மாட்டுக்கார ஐயா, ஐயா ஐயா நீ அங்க போக, தள்ளி போயிருங்க, கோச்சுக்கலாம், தள்ளி போயிருங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கமிட்டிக்கு நண்பா. ஒரே ஆள் பிடிங்க நண்பா. ஏப்பா சரி அண்ணே, அண்ணே மாட்டுக்காரங்க வானே, அண்ணே பரிசு தர்றான், அந்த கைத்து போட்டு எடுத்துட்டு போ, வெளியே எங்களுக்கு நேரம் இல்லை. இல்லைண்ணே இல்லைண்ணே, ஒரு பேக்கை கொடுத்து விடுவோம்.
வந்துருச்சா வந்துருச்சா அச்சா ராஜா ஆஜா அப்பா போச்சரா கபடி விளையாட தெரிஞ்ச மாடு ஒரு தம்மு டம்னு மூஞ்சி போட்டு போயிருச்சு மாடு ஜெயிச்சிருச்சா அழகவரி நொண்டிச்சாமி சாமி மாடு அண்ணே மாடு பெரிய மாடு வீரர்களை எச்சரிக்கை ஒரு அண்டா அண்ணே பார்வதி அம்மன் வழங்கும் ஒரு அண்டா அழகாபுரி நொண்டிச்சாமி சாமி மாடு பார்வதி அம்மன் வழங்கும் பேக்கரி வழங்கும் ஒரு அண்டா பார்வதி அம்மன் பேக்கரி வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் மாடு பிடிச்சு பாரு ஒரு அண்டா அழகாபுரி நொண்டிச்சாமி சாமி மாடு யா ஆத்தாடுறது என்னடா அது டிவிஎஸ் பிட்ல மாதிரி போய்கிட்டீங்க சரி மாடு பிடி விட்டுருச்சு வா ரஞ்சித் வாப்பா சூப்பர் பிடிப்பா வாப்பா அருமை பிடி அது மாதிரி நல்லா சந்தேகம் இல்லாம பிடிங்க நண்பா மதுரை மேல கோபுர வாசல் இருளப்பன் மாடுங்க நிறைய வேலை இருக்கு ஒரு பேக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தான் மாட்டை பத்தி விடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பூரா பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டை விடுங்க அடுத்த மாடு வரட்டும் ஆவணியாபுரம் தவமணி மாடுங்க ஒரே சமயத்துல கொஞ்சம் இருங்க அனௌன்சர் அமைதியா இருங்க சரவணன் சரி இருங்க ஒரே சமயத்துல 2 வீரர்கள் 3 வீரர்கள் மாடை பிடிச்சீங்கன்னா 3 வீரர்களையும் வெளியே அனுப்பிச்சிருவோம் 3 வீரர்கள் 4 வீரர்கள் திமில பிடிச்சு தொங்கினா 4 பேரையும் வெளியே அனுப்பிச்சிருவோம் இதுதான் லாஸ்ட் வார்னிங் பாத்துக்கோங்க வயலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் சார் இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற சாப்பிட்டே சேர்ந்து போகும் ஒரு பேக்கு சார் சேர்ந்து போயிடும் ஒரு நண்டு பிராங்கு வழங்கும் ஒரு பேக் சேர்ந்து போயிருங்க சாமி இந்த மாட்டுக்காரர் வெளியே வீரர் சொல்லுங்க போங்க வெளியே போங்க சார் இந்த மாடு போங்க வெளியே போங்க எல்லப்படி தாண்டி வெளியே போங்க மாட்டை வெளியேத்துங்க நண்பா நேரம் இல்ல தம்பி வழிய விடுங்க கொஞ்சம் ஒதுங்கி விடுங்க மாட்டை வெளியேத்து நண்பா சேர்ந்து ஓடட்டும் அது பாதை தெரியாம தெரியுதா அச்சடா சூப்பர் பேக்கு மாடு ஜெயிச்சிருச்சா கொடுத்து விடு மாடு ஜெயிச்சிருச்சு போத்திரசா மேல கோபுர வாசல் குருவி மாடு அப்பா மாடு ஒரு அண்டா அண்ணே பெரிய அண்டா ஒண்ணு போத்திராசா மேல கோபுர வாசல் குருவி மாடு ஓடிப்போ அச்சடா அருமை மாடு ஜெயிச்சிருச்சுப்பா நீ தடவி மாடு ஜெயிச்சிருச்சு கொடுத்து விடுங்க சதீஷ் தம்பி ஸ்பான்சர் பேர் சொல்லுமா சார் சரிங்க சார் வெள்ளிக்காயனுக்கு தங்க காயின்ல நான் வரலையா சரிங்க வெளியே போய் வீடியோ எடுங்க அதுக்கு ஒரு பேக் கொடுத்து விடுங்க மாட்டுக்கு சார் அந்த மாட்டுக்கு போன மாட்டுக்கு பேக் கொடுத்து விடுங்க சார் கொஞ்சம் ஒரு வருஷம் கொடிக்கலாம் போஸ் மாடுங்க ஒரு சின்ன பேக்கு ஒரு பேக்கு நண்டு பிராண்ட் வாங்கும் சரி சார் நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு போஸ் மாடு அச்சடா மாடு ஜெயிச்சிருச்சா அருமை சரி சார் ஆவணியாபுரம் தளபதி வீரன் மாடுங்க ராஜா மாடு ஒரு பேக்கு டக்குன்னு எடுத்துருங்க நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு ஒரே ஆள் பிடி நண்பா 2 பேர் பிடிக்காங்க அதிகாரி பாத்துக்கிறாங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க கோச்சுக்கிறாங்க மாட்டை வெளியேத்து நண்பா மாட்டை வெளியேத்துங்க நேரம் இல்ல 600-700 மாடு இருக்கு டைம்ல சீக்கிரம் முடிக்கணும் ஆவணியாபுரத்து ராஜா மாடுங்க நண்டு பிராண்ட் ஒரு பேக்கு அருமை அந்த பையனை கூட்டுவாங்கப்பா சூப்பர் பிடிடா அந்த பேக் கொடுத்துருவோம் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு அண்ணே டோக்கன் ஆவணியாபுரம் பாப்பா வன்னி மாடுங்க வன்னி சில்வர் லைன்ஸ் வழங்கும் ஒரு தட்டு பரிசு இங்க வாங்கிக்கோ தம்பி வன்னி மாடுங்க ஒரு கிஃப்ட் பேக் மாடு ஜெயிச்சிருச்சு பேக் கொடுத்துருங்க அண்ணே இங்க இத்தனை பேர் நிக்கிறீங்க வேடிக்கை தான் பாக்குறீங்க ஒரு பரிசு எடுத்து போறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை சோழவந்தான் ராஜேந்திரன் வழங்கும்
முத்தியா கோயில் கால ஒரு பேக் தான். நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. ஒரே ஆள் தான் நண்பா. 2 பேர் பிடிக்காங்க. அதிகாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கி வெளியே போட்டுருவாங்க. கொம்பை பிடிக்காத, வாழை பிடிக்காத, காலை கிட்டி போடக்கூடாது, மண்ணலி போடக்கூடாது, கழுத்தை பின்னக்கூடாது. பிடிச்சா 3 சுத்து. தம்பி வழி விடுங்க நண்பா. நண்பா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. மாட்டை வெளியேத்துங்க. மேலக்குளம் முத்தியா கோயில் மாடுங்க. தம்பி கையில முடிச்சு பரிசு தந்துடுறான். உன் மாடு அண்ணன் போஸ்ட். ஓடியா ஓடியா வா. உன் மாடு விளையாடாமலே ஜெயிச்சிருச்சு. வா பரிசு நாங்க தர்றோம் வா. தம்பி மாடு பிடிக்காங்க தம்பி. தம்பி நேரம் இல்ல, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அண்ணே வானே மாட்டு அண்ணே அண்ணே பிடிங்க வானே. அண்ணே வாங்கண்ணே. அவருக்கு ஒரு பேக்கை கொடுத்து விடு. அண்ணே அண்ணே நீ வர்றீங்களா இல்லையாண்ணே? அண்ணே மாட்டுக்காரர கோச்சுக்கிறாங்க. பிடிச்சிட்டு போங்க. உன் மாட்டுக்கு அண்ணன் போஸ்ட். தம்பி பிடிக்காதீங்க, அந்த மாடு பிடிக்காதீங்க. அவருக்கு ஒரு பேக்கை போட்டு விடுங்கண்ணே. மாட்டுக்காரரை கூப்பிட்டு. ஆத்தாடி ஆத்தா பெரிய வீரண்டா. ஏன்டா அந்த மாட்டை போய் பிடிக்கிறேன்? அண்ணே அண்ணே மாட்டுக்காரனே வாங்கிட்டு போவான் வாங்கிட்டு போவான். ஆவணியாபுரம் சங்கையாசாமி மாடு. பார்வதி அம்மன் பேக்கரி வழங்கும் ஒரு பெரிய அண்டா. பார்வதி அம்மன் பேக்கரி வழங்கும் ஒரு பெரிய அண்டா. சங்கையாசாமி மாடு ஆவணியாபுரம். தொட்டு ரோசாப்பு 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 குலுங்குது. ரோசாப்பு குலுங்குது. சங்கையாசாமி மாடு ஆவணியாபுரம். பட்டைய கலப்புது. ஆத்தாடி ஆத்தாது என்னது? ரோசாப்பு அச்சடா. எங்க அப்பா நொறுக்குதா நொறுக்குதா. உள்ளயே ஆட்ட உள்ளயே பரதநாட்டியம் ஆடுதப்பா. 10 மணி அம்மா மாதிரி ஆடுது. பரதநாட்டியம் பட்டைய கலப்புதப்பா. நொறுக்குதுரா நொறுக்குதுரா. ஏன் அம்மா சங்கையாசாமி மாடு கோவம் வந்துருச்சு. சங்கையாவுக்கு கோவம் வந்துருச்சு. வீரர்களை எச்சரிக்கை. ஒரே ஆள் பிடிங்க நண்பா. 2 பேர் பிடிக்காங்க. அச்சடா அச்சடா ஆட்டா ஆட்டா. வாடி 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 மாப்பிள தொட்டுப்பார். தில்லு இருந்தா உன்னோட கையை தில்லு இருந்தா வைய அப்படின்னு காலை சொல்லுதப்பா. சூப்பர் பெரிய அண்டாப்பா. பார்வதி அம்மன் பேக்கரி வழங்கும் ஒரு அண்டா. பெரிய அண்டா. சங்கையாசாமி மாடு. ஆத்தாடுத சங்கையாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்பா போப்பா போப்பா. கோவிக்காத சங்கையா. மக்களை கொஞ்சம் பாரு. கோவிக்காத. ஒரு பேக்கு. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. ராஜேந்திரன் மகன் கோபால் கிருஷ்ணன் மாடுங்க. அழுதராநல்லூர். ஒரு நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. தொட்டுப்பார். அடடா அருமை அருமை. தம்பி பொடிகிடியெல்லாம் போட்டு வராங்க. பரிசு கொடுக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து பொடியெல்லாம் போட்டு வராங்க. தொட்டுப்பார். ஒரே ஆள் கோபால் கிருஷ்ணன் ஹைதராபாத் ராஜேந்திர கோனார் மாடுங்க. ஒரே ஆள் ஒரே ஆள். ராஜேந்திரன் மகன் கோபாலகிருஷ்ணன் மாடு. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. தொட்டுப்பார். நண்பா நண்பா வெளியேத்துக்க நண்பா. நிறைய மாடு இருக்கு. மாட்டுக்காரர் வெளியேத்துப்பா. அவர் இங்க பாயிரத்தை விட்டு மாட்டுக்கார குத்து இறகிற வைக்காம முட்டியா நம்ம. தம்பி மாட்டை வெளியேத்துக்க நண்பா. மாடு நிறைய இருக்கு நண்பா. பி.கே. ராஜேந்திரன் மாடுங்க. பி.கே. ராஜேந்திரன் மகன் கோபாலகிருஷ்ணன் மாடு. ஹைதராபாத் நல்லூர். நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. ஏப்பா ஒரு அதிகாரி சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஒதுங்க சொல்றாங்கல்ல. கொஞ்சம் விளையுங்க நண்பா. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. மாடு நிறைய இருக்கு. ராஜேந்திரன் மகன் கோபாலகிருஷ்ணன் மாடு. தம்பி தம்பி மாட்டை பிடிங்க. கயிறு பிடியா. சூப்பர் சூப்பர். அச்சடா பேசாம பேசாம. அருமையான பிடி. அருமையான வீரே. சூப்பர் சூப்பர். மாடு பிடி மாடு வாடா. அந்த வீரனை வர சிங்கம்டா. அந்த வீரனை வர சொல்லு. ஆவணிபுரம் பைபாஸ் ரோடு ஆறுமுக மகன் முருகன் மாடுங்க. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். ஒரு கிஃப்ட் பேக். அப்ப தம்பி இதுதான் ஆவணிபுரம் பைபாஸ் ரோடுங்க. ஆறுமுக மாடு கிஃப்ட் பேக். ஒரு கிஃப்ட் பேக். நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். ஒரே ஆள் பிடிங்க நண்பா. கொஞ்சம் ஏடா வர்ற மாடு பூரா வெளியேற மாட்டேங்குது பூரா.
தம்பி மேல பொடி இடி பவுடர் எல்லாம் போட்டீங்கன்னா மாட்டை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, பரிசு தர மாட்டாங்க, கோச்சிக்கிறாங்க. உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்க. போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பரிசு கிடையாது. ஆவணியபுரம் பைபாஸ் ரோடு ஆறுமுகம் மகன் முருகன் மாடு. நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு. தம்பி மாட்டை வெளியேத்துங்க, மாட்டுக்காரன் மாட்டை வெளியேத்து. நண்பா கொஞ்சம் பாதை விடுங்க. மாட்டுக்கு வழிவிட சொல்லுங்க, மாட்டை ஏத்துங்க. மாட்டுக்கு வழிவிட சொல்லி மாட்டை வெளியேத்துங்க. தம்பி மாட்டை தள்ளுங்க. தம்பி கொஞ்சம் பாதை விடுங்க. தம்பி தம்பி கயிற போடியா. கொஞ்சம் வழிவிட்டு மாடு பயப்படாம வெளிவிடுறதுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. மாடு போயிட்டோம், அடுத்த மாடு. தம்பி கொஞ்சம் வெளியே நில்லுங்க. இல்ல வெளியே நில்லுங்க. மாடு பயப்படாம வெளியே வரதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. டேய் மாடு பயப்படுதுன்னு சொல்ற. அப்புறம் 65 மாடு பயப்படுது, வெளியே வரதுக்கு வழியை விடுங்க முதல்ல. அப்படி செய்யாத தம்பி, அப்படி செய்யாதீங்க. மாட்டை வெளியேத்துங்க. அட ஏன்டா இந்த கூத்து. டேய் தம்பி அந்த கயித்தை போடுங்க. அவங்க வேண்டாம் மாட்டை வெளியே எடுத்து விடணும். அண்ணே அவர் என்ன அப்படி சொல்ற? எந்த காத்துன்னு வெளியே போனாங்க யாருமே போக மாட்டேன். 100 தடவை சொல்லியாச்சு. தம்பி வழியை விடுங்க, வழியை விடுங்க. பரிசு இல்லப்பா, பரிசு இல்ல. மாட்டை பிடிக்க வேண்டாம், பரிசு இல்ல. கிளம்பிருச்சு. அடடே அது வெளியே போச்சு. அதுக்குள்ள ஒருத்தர் என்னமோ பரிசு இல்லடா, பரிசு இல்லை. பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும், பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும். அதெல்லாம் தீர்ப்புனா ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது 1000 சுத்து கூட சுத்துட்டேன். நியாயம் வேணும்ல. பரிசு இல்லைன்னு அறிவிச்சுட்டான், அப்புறம் திருப்பிட்டு கொடுத்தோம்னா அது தப்பு. அப்புறம் அதே தவறு கேட்பாங்க. பரிசு இல்ல வாழ்த்துக்கள், பரிசு இல்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். அதுக்கெல்லாம் வேலை இல்லை தம்பி, நியாயம் வேணும். பரிசு இல்லைன்னு சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் முறையா பார்த்தா 64 வெளியேற்றணும். பரிசுல மாட்டை விடுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் மாட்டை பிடிக்கிறீங்க? சில்வர் லைன் வழங்கும் ஒரு சட்டை. தமிழ் ஐயாப்பு கருப்பு கொண்டாடு பாருங்க. எத்தனையோ டெலிட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. ஒரு சர்ட்டுப்பா. அருமை அருமை அருமை. மாடு பிடி மாடியா, மாடு பிடி மாடு. ஆவணியாவரம் ஒரு கிஃப்ட் பேக்கியா. ஆவணியாவரம் பாண்டி மாடு கிஃப்ட் பேக். அச்சா மாடு ஜெயிச்சிருச்சு. 100 கிஃப்ட் போட்டு போயிடுச்சா. 100 கிஃப்ட் மாடு ஜெயிச்சிருச்சு, கொடுத்து விடுங்க. அண்ணே டோக்கன் கொடுங்க. ஆவணியாவரம் பால்ராஜ் பாடுங்க. சில்வர் லைன் வழங்கும் ஒரு சட்டு, ஒரு சட்டு. சில்வர் லைன் வழங்கும் ஒரு சர்ட்டு. ஆவணியாவரம் பால்ராஜ் மாடு. ஆச்சாடா, ஆஹா அருமை அருமை. ஒரே ஆள் தான் நண்பா. அப்படி விட்டு விலைக்கு பரவாயில்ல பரவாயில்ல. மனோஜ் சார் மாடு பிடி மாடு வாப்பா. அப்படி ஒரே தவளை விலைக்கு நண்பா. மாடு பிடி மாடு வீரனை கொடுத்து விடுங்க. ஆவணியாவரம் சேதுராமன் மாடுங்க. ஆர்எம் சேதுராமன், ஆர்எம்எஸ் சேதுராமன் மாடு. போத்தீஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். போத்தீஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். ஆர்எம்எஸ் சேதுராமன் மாடுங்க. தம்பி சண்டை போட்டீங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. சரி சரி. ஆச்சாடா சூப்பர் சூப்பர். அருமை அருமை. ஆட கால் வருதாப்பா நம்ம மாடு. அருமை அருமை. ஒரு போத்தீஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கு. ஆவணியாவரம் நாட்டாமை மாடுங்க. ஆர்எம்எஸ் சேதுராமன் மாடு. இல்ல இல்ல அங்க அதிகாரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப தூக்கி வெளியே ஓட்டுருவாங்க. அவங்க மேலேயே நிமிந்து வாக்குறது இல்ல. அருமை. பேசாம இரு. அருமை அருமை. பேச விட விட 2 பேத்துக்கு ஒரு பொங்கல் வாசி தான் சொல்லுவோம். அப்புறம் விட்டு ஐம்பாடு போட்டு அருமையா பிடிக்கிறாப்புல. பேசாம இருங்க நண்பா. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களை கட்டி கொண்டிருக்கிறது. காளைகள் கபடி விளையாடி கொண்டிருக்கின்றன. காளையர்களுடன் தமிழர்களின் வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு குறித்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ள இயற்கை இந்தியாவின் தலைவர் திரு சின்னையா புதுக்கோட்டையிலிருந்து நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட அந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம விரிவாகவே பேசலாம். வணக்கம் திரு சின்னையா. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு ஒரு மரபு வழி தொடர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இன்னைக்கு அவனியாபுரத்தில் தொடங்கியிருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், மதுரையை பொறுத்த வரைக்கும் அவனியாபுரம் ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை முக்கியம் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடக்கூடிய அந்த சடங்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு போட்டியாக மட்டுமே இப்ப நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம நிருபர் செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் காளையை அவிழ்த்து விடுதல் அப்படிங்கிறது மரபு வழியின் தொடர்ச்சி அறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அது வெறும் சடங்கு தான், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா? நமது பாரம்பரியத்தின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அப்பேற்பட்ட கலை கலாச்சாரத்தின் பண்பாட்டின் மிகப்பெரிய உயரிய வீர விளையாட்டு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். மாபெரும் இனப்பெருக்க திருவிழா அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். இயற்கை பொருளாதார மேம்பாடு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கணும். ஆக இயற்கை இனப்பெருக்கத்துக்குள்ளதான் மாபெரும் வீரம் ஒளிஞ்சிருக்கு. அந்த வீரத்துக்குள்ளதான் விவேகம் இருக்கு. அந்த வீரமான விவேகத்துக்குள்ளதான் விளைச்சல் இருக்கு. அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய வேளாண்மை திருநாட்டின் தமிழ் பாரம்பரியத்தின் எழுச்சி எல்லாம் பசு இல்லாத மானிடமா, பசுவும் காளைகளும் இணைந்த பேரறிவா அப்படின்னு ஒரு உயரிய நோக்கத்துல பார்க்கும் பொழுது இயற்கை இனம் காத்தது, இனம் மொழி காத்தது, மொழி உறவு காத்தது, உறவு வாழ்க்கையை காத்தது, வாழ்க்கை வரலாறை காத்தது. அப்பேற்பட்ட வாழ்க்கையையும் வரலாறையும் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது தமிழ் பாரம்பரியம். அப்பேற்பட்ட தமிழ் பாரம்பரியத்தில் பிறந்த நம்மெல்லாம் ஒட்டுமொத்த இயற்கை பஞ்சபூதங்களால் வடிவமைக்கப்பட்ட பேராண்மை, அப்பேற்பட்ட பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய ஒரு உலகத்தின் உயரிய இனம் என்றால் அது தமிழினம். மதங்களுக்கு அப்பாற்பட்டது, மற்ற மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டது. எப்படி ஐயன் வள்ளுவர் திருக்குறளை உலக பொதுமுறை ஆக்கினாரோ அதேபோல் தமிழினம் உலகத்தின் பொது இனம், உலகத்தின் வாழ்வியல் ரகசியங்களை எடுத்து சொன்ன இனம். எடுத்து மட்டும் சொல்லவில்லை, இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த பேரினம். அப்பேற்பட்ட வாழ்ந்த பேரினத்தில் பசுக்களுக்கும் நமக்குமான உயிரின பல்லுயிர் பெருக்க தொடர்புதான் இப்பேற்பட்ட மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா, எருது விடும் திருவிழா, மஞ்சு விரட்டு திருவிழா, வடமாடு திருவிழா. காளையரும் காளைகளும் கட்டி புரண்டு கபடி விளையாட்டு மட்டுமல்ல, உலக யோகத்தின் ரகசியங்களை எல்லாம் அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய பாரம்பரியத்தின் இனப்பெருக்க அடையாளம். ஆக வீரம் இல்லாத விவேகமும் விவேகமும் இல்லாத வீரமும் ஒரு சந்ததிக்கு எடுத்து செல்லாது. அங்கே நாம் பிறப்பது கோழைகளாக பிறந்து விட்டால் ஏழைகளாக உருவாகி விடுவார்கள். ஆகவேதான் தமிழ் பாரம்பரியத்தில் அவன் கோழைகளாக பிறக்க இடம் இல்லாத ஒரு பாக்கியத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் நமது காளையர்கள் காளைகளோடு விளையாட வேண்டும். ஆக இந்த தை திருநாளாம் நன்னாளில் ஒளி ஆண்டு பிறக்கிறது. அதாவது உத்தம காலம் என்று சொல்வார்கள், உத்தராயணம் என்று சொல்வார்கள். தென் திசையிலிருந்து சூரியனுடைய பாதை வடதிசை நோக்கி நகரும். இந்த நன்னாளில் நமது முதல் வீட்டு பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். போகி பண்டிகை அன்று பழையன கழிந்து புதியன தை 1ஆம் நாள் பிறக்கிறது. அதை சூரிய பொங்கலாக, வீட்டு பொங்கலாக, நமது வேளாண்மை நிலத்தில் விளைந்த விளைச்சலை எல்லாம் இங்கே அமுது படைத்து பொங்கலிட்டு சூரியனுக்கு அர்ப்பணித்து நாம் கொண்டாடுகிறோம். ஏன் சூரியனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? உலகத்தின் இதயம் தமிழ்நாடு. ஏனென்றால் 12 மணி நேரம் இரவும் 12 மணி நேரம் பகலும் நமது தமிழ் பாரம்பரியத்திற்குத்தான் சொந்தம். மற்ற உலக நாடுகளில் சூரிய ஒளியின் நாட்டமும் சூரிய ஒளி. நீங்க இந்த பொங்கல் பண்டிகையின் சிறப்பு, காளைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆளுமை, அது சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. வீரமும் விவேகமும் இணங்க ஒன்றாக பெற்ற ஒரு திருவிழாவாக அந்த ஜல்லிக்கட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல விசுவாசத்தையும் நம்ம பார்க்க முடியும். காளை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த மாட்டை வளர்க்கக்கூடிய விதம், காளைக்கும் அதன் உரிமையாளர் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அதை எப்படி வளர்க்குறாங்க, அதை எப்படி களத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க, அந்த இடத்துல இருந்து அது சார்ந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
ஆமா, நமது தமிழ் பாரம்பரியத்தில் ஜான் பிள்ளைனாலும் அது ஆண் பிள்ளை. உலக ரகசியத்தின் உச்சாணி, ஆகாயத்தின் அடையாளமாக நமது ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மண்ணின் அடையாளமாக நமது பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆக ஒரு வீட்டில் மகன் பிறப்பதும் ஒரு வீட்டில் காளை பிறப்பதும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கப்பட்ட பாரம்பரியம்தான் தமிழ் பாரம்பரியம். ஆக ஒரு கிராமத்தின் இலவச இனப்பெருக்க விந்து வங்கியாக நமது காளைகள் செயல்பட்டது. ஒரு வீட்டில் மகன் பிறந்து விட்டால் மாபெரும் கொண்டாட்டம், மகள் பிறந்து விட்டால் மகாலட்சுமியே பிறந்து விட்டாளாக கொண்டாட்டம். ஆக ஆண் மகன் பிறந்து விட்டதும் காளை பிறந்து விட்டதும் மிகப்பெரிய எழுச்சி மிகு ஒரு வாழ்வியல் அடையாளமாக காளை அப்பேற்பட்ட யோக ரகசியமாக பிறக்கும் பொழுது அப்பேற்பட்ட காளையை நாம் அடையாளம் பார்த்து வளர்க்கின்றோம். வீட்டில் மகனாக பிறந்த மகனை எவ்வாறு பாதுகாப்பாக உயரிய சிந்தனையோடு அவனுக்கு வீர விளையாட்டுக்கள் எல்லாம் நமது பாரம்பரிய கலைகளை எல்லாம் அவனுடைய உடலில் அவனுடைய உயிரில் மேன்மையடைய செய்து அவனை ஒரு வீரனாக ஆளுமை தன்மையோடு உருவாக்குகிறோமே, அதேபோல் நமது காளைகளுக்கும் நம்மளும் குளிக்கிறோம், மாட்டையும் குளிப்பாட்டுறோம். நமக்கு வீடு இருக்கு, அதுக்கு கொட்டாக. நமக்கு நெல்லை அறுவடை செய்யறோம், அதுக்கு வைக்கோல். நெல் அரைக்கிறோம், நம்ம அரிசி எடுத்துக்கிறோம், தவிடு மாட்டுக்கு. ஆக அரிசி சாதம் நம்மளுக்கு, கஞ்சி மாட்டுக்கு. இப்படி நம்மளுடைய வாழ்வியல்ல பின்னி பிணைந்த தொப்புள் கொடி உறவாக நமது பசு இனங்கள், நாட்டு பசு இனங்கள் இருக்கும் பொழுது இந்த அடுத்த சந்ததிக்கான மரபு மாற்றத்தை, மரபு வழியை வீரமாக விவேகமாக கொண்டு செல்வதற்கு இந்த இலவச இனப்பெருக்க விந்து வங்கியான காளைகள். அப்பேற்பட்ட காளைகளை எவ்வாறு தரமாக வளர்க்க வேண்டும்? படிப்படியான சந்ததி பெருக்கத்திற்கு காளைகள் உயிரின் அச்சாணியாக இருக்கிறது, உயிரோட்டத்தின் அச்சாணியாக இருக்கிறது, பஞ்சபூத கொள்கையின் அச்சாணியாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் தரமான காளையை அன்று தமிழ் பாரம்பரியத்தில் நமது மனிதவள மேம்பாட்டு பல்கலைக்கழகமான சிவாலயங்கள், குலதெய்வங்கள், முன்னோர் வழிபடும் ஆலயங்கள், காளி கோவில்கள், அம்மன் கோவில்கள், இப்படி முனீஸ்வரர் ஆலயங்கள், இப்படி ஒவ்வொரு பேர்லயும் இந்த காளைக்கு பேர் வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன பேர் வச்சோமோ பேர் வழங்குறதுல சாகா வரம் பெற்ற சாதனை படைத்த உலகத்தின் இனம் எதுவென்றால் அது தமிழினம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற உயரிய சிந்தனையும் உலக பாரம்பரியத்தில் தமிழனுக்கே சொந்தம். அப்பேற்பட்ட காளைகளுக்கு பேர் வைத்து அழைக்கின்றோம். மாட்டை சீராட்டி பாராட்டி வளர்க்கின்றோம். நாம் என்ன உணவு உண்ணுகிறோமோ அதை தாண்டிய உணவுகளை அமுதாக படைக்கின்றோம். நாம் எவ்வாறு படுக்கையில் உயரிய சிந்தனையில் காளைகளுக்கும் மனிதர்களுக்குமான உறவு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வர்றீங்க. இங்கதான் காளைகளை வந்து குடும்ப உறுப்பினர்கள் போல பாவித்து வளர்க்கிறார்கள். அந்த காளைன்றது வீட்டின் ஆண் பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கான வரலாற்று நிகழ்வுகளை நீங்க வந்து பட்டியலிடுறீங்க. அப்படி வளர்க்கப்பட்ட காளைகள் எல்லாம் களத்திற்கு வந்தோன்னையும் அந்த அன்பு பாசங்கள்லாம் கைவிடப்பட்டிருதா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அவனியாபுரத்துல பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க, நீதிமன்றம் ஒரு கண்காணிப்பு குழுவெல்லாம் போட்டிருக்கு. இவ்வளவு களத்திற்கு வெளியே இவ்வளவு அன்பு பாராட்டக்கூடிய நம்ம களத்துல அந்த அன்பு அந்த பாசம் நேசம்லாம் போய் காளையும் நம்மளும் எதிர் துருவங்கள், நான் அடக்குகிறேன், அது ஒரு போட்டியாளராக தான் பார்க்குறேன்ற ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருங்க. அவனியாபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த காளைகளுக்கும் காளைகளுக்குமான அந்த கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கலாம். திருச்சினையா பின்னாலே மாடு வருது, எல்லா பேரும் வெளியில போங்க, மாட்டுக்காரங்க பூரா வெளியில போங்க, வீரர்களை எச்சரிக்கை. மாடு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. இங்க நிக்கிறவங்க பேரிகார்ட தொங்கிட்டு இருக்கவங்க வெளியில போங்க. அட தம்பி, இது ஆரியா? ஐயா பெரியவரே, என்னங்கய்யா அப்படி போட்டுக் கொள்றீங்க? ஆவணியரும் சித்ரா மாடுங்க, எனக்கு கைத்த போடுங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் ஒத்துழைப்பு போடுங்கண்ணே. எப்பா உங்களுக்கு தாப்பா சொல்றேன், முன்னால இந்த மாட்டுக்காரங்களா போல வெளியில போங்க. பேரிகார்ட்ல தம்பி உங்களை தாப்பா சொல்றேன். தம்பி அங்க நிக்கிற ஆரியா? அட உங்களை தாயா? டேய் வெளியில போங்க. கனவு எடுக்கிறீங்களா? அதிகாரி சொல்ற கேளுங்கப்பா, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. மாட்டை வெளியேத்துங்க நண்பா. வர்ற மாட்டை பூரா இங்கேயே பிடிக்கிற மாதிரி இருக்கு எங்க நிலைமை. காயத்தை போடுங்க. என்ன வேணா சொல்றீங்க?
என்ன செய்வோம்? போ சொல்லவா? நல்ல எத்தனாவது வரை படிக்கிற? மாட்டை நான் போக சொல்லவா? போக மாட்டேங்கிறான். தம்பி மாட்டை வெளியேற்றுங்க நண்பா. மாடு போக மாட்டேங்குது. தம்பி வழிய விடுங்க, வழிய விடுங்க தம்பி. சார் மாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பரிசு முடியும் சார். எதையும் வச்சுதான் செய்யணும். அவசரப்பட்டோம் சிக்கலாயிரு. சரி 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 சார். ஆவணியபுரம் சித்ரா மாடு ஒரு கிஃப்ட் பேக்யா. போத்தீஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கு. ஏப்பா மாட்டுக்கார, டேய் தம்பி அந்த கைத்தை போடு சாமி, கைத்தை போடு. புதுக்கோட்டையிலிருந்து இயற்கை இந்தியாவின் தலைவர் திரு சின்னையா நடேசன் நம்முடன் இணைப்பில் வந்திருக்காரு. மீண்டும் அவர்கிட்ட பேசலாம். நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் குறிப்பிட்டு போயிட்டீங்க, காளைகளை எப்படி நம்ம வளர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். இங்கே தான் மறுபடியும் ஒரு சந்தேகம் எழுது. நம்ம அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம், பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றமே ஒரு குழுவை போட்டு போய் கண்காணிங்க அப்படின்னு. இந்த பாசம் நேசம் எல்லாமே களத்துக்கு வந்தோடனே காலமாக போயிடுது. காளையும் நம்மும் எதிர் துருவம், அது ஒரு போட்டியாளராக மட்டும்தான் பார்க்குறோமோ, அதனால தான் இவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. கோவில் காளையெல்லாம் இப்போ திறந்து விடுறதில்ல, வேற இடத்துல திறந்து விடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் மாறினதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய பாரம்பரியத்தின் அடையாளங்கள் எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றன. உயரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் உயிரின தொடர்பு வாழ்வியல் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆய்வு பணிக்கு சட்ட பணிகளுக்கு உட்படுத்தப்படாத வாழ்வியல் தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கிறது. தமிழ் பாரம்பரியத்தில் சட்டங்களுக்கு இடமில்லை, நல்ல திட்டங்களுக்குத்தான் இடம். திட்டம் போட்டு வாழ்ந்தவன் தமிழன். இப்பேற்பட்ட உயரிய பாரம்பரியத்தில் இன்று சட்ட சிக்கலில் இவையெல்லாம் கொண்டு வர வேண்டுமா என்பதை படித்தவர்கள், கல்வியாளர்கள், நீதி அரசர்கள், நீதிமான்கள், உயிரியல் நிபுணர்கள் எல்லாம் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஆய்வுக் கட்டுரையில் ஜல்லிக்கட்டு திருவிழா, எருதுவிடும் திருவிழா, மஞ்சு விரட்டு திருவிழா வெறும் வீர விளையாட்டா, இல்லை இனப்பெருக்க திருவிழாவா, இல்லை இயற்கை பேராண்மையின் உயரிய பெரும் பங்கா, தமிழ் பாரம்பரியத்தின் தொப்புள் கொடி உறவா, இயற்கை பொருளாதார மேம்பாடா, இல்லை ஒட்டுமொத்த கிராம பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாழ்வியலா அப்படிங்கிற பல கண்ணோட்டத்தில் அலசி ஆராயும் பொழுதுதான் ஒட்டுமொத்த இயற்கை பாரம்பரியத்தின், கிராமிய பொருளாதாரத்தின், இனப்பெருக்கத்தின், தமிழ் பாரம்பரியத்தின் பெரிய சூத்திரம், பிறப்பின் சூத்திரமாக கொண்டாடி நமது வழிவழி பாட்டன்களும் வழிவழி மூதாதையர்களும் இதை நிறைவு செய்தார்கள். அதை நாமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றளவும், அதாவது வாழும் காலத்திலும் வீரனாக வாழ்கிறோம், இறக்கும் பொழுதும் வீரனாக வாழ வேண்டும் தமிழ் பாரம்பரியத்தில். தயவு செய்து அந்த கருத்தை மிகவும் ஆழமாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்ந்தாலும் மடிந்தாலும் வீரனாக மடிய வேண்டுமே தவிர கோழையாகவோ ஏழையாகவோ நோயாளியாகவோ மடிந்து விடக்கூடாது. இது தமிழ் பாரம்பரியத்தில் மிகப்பெரிய குற்றம். ஆகவே சட்ட நிபுணர்கள் எல்லாம் தமிழ் பாரம்பரியத்தின் கலாச்சார இனப்பெருக்க திருவிழாக்களை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்காமல் இருக்க வேண்டும். காளைகளை வளர்ப்போரும் இனப்பெருக்கத்தை மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு கலக்க செய்ய வேண்டும். இது ஒரு நதியின் ஓட்டம், இது ஒரு தமிழ் பாரம்பரியத்தின் வாழ்வியல், இயற்கை பொருளாதாரத்தின் மிகப்பெரிய உச்சம். ஆக தற்சார்பு பொருளாதாரமும் சுயசார்பு பொருளாதாரமும் அடிப்படை கிராமங்களில் இருந்து துவங்க வேண்டும் என்றால் காளைகள் தரமானதாக இருக்க வேண்டும். காளைகள் வீர விளையாட்டு மட்டுமின்றி மாபெரும் இனப்பெருக்க சந்ததிகளை நிகழ்த்த வேண்டும். ஆகவே அவற்றின் விந்து நாதங்களை புதுப்பிப்பதற்காகத்தான் தமிழ் பாரம்பரியத்தில் ஜல்லிக்கட்டு, எருதுகட்டு, மஞ்சு விரட்டு, வடமாடு நிகழ்வுகள் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உயரிய நோக்கத்தில் மஞ்சு விரட்டு முடிந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு முடிந்தாலும் சரி, காளைகள் இனப்பெருக்கத்திற்கு மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகவேதான் தரமான பசுவளம் பால்வளம் உறுதி செய்யப்படும். தரமான கன்றுக்குட்டிகள் அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்லும். உயிரின ஓட்டத்தின் இயற்கை பேரறிவின் எச்சமும் மிச்சமும் அடுத்த சந்ததிகளுக்கான விதை.
மனித வாழ்வியலின் எச்சமும் மிச்சமும் இயற்கை விஷமாக கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பு கூர்ந்த தமிழ் மரபின் பாரம்பரியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, எமது இளம் காளைகளான இளைஞர்களே, வீர தமிழச்சிகளே, உங்களெல்லாம் நான் கண்டிப்பா காளைகளுக்கும் மனித சமூகத்திற்கும் இடையிலான அந்த உறவை பத்தி ரொம்ப ஆழமாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு மரபு வழி தொடர்ச்சி, அடுத்த எதிர்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு மரபு வழி தொடர்ச்சி அப்படின்ற ஒரு பல விஷயங்கள் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க திரு சின்னையா நடேசன். நம்ம தொடர்ந்து உரையாடலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். சிறிய இடைவெளிக்கு தொட்டுப்பார்